வெல்கம் டு திவ்யா ரெட்டி vlogs. நீங்கள் பார்க்குறது ரெசிபி டைரிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த முளை கட்டின பயிர் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். நம்ம எல்லோரும் துணியில் கட்டி வச்சு முளை கட்டுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்க. நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு நாள் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் அது தானாகவே முளை விட்டுடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்த பயிரை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வச்சு முளை கட்டி பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். நமக்கு எந்த வாசனை அதெல்லாம் எதுவுமே வராது. நேச்சுரலாகவே அதுவே நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கும். இதில் இப்போ இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கே ஊற்றிக்கோங்க. நிறையவும் தேவையில்லை. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணவும் மாட்டோம். நம்ம அதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 வாசி வேக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ்க்கு, பருப்பு சேர்க்காத ஐட்டம்ஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இடித்த சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். சோம்பு நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், பட் இடித்து போடும்பொழுது நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். நான் பெரும்பாலான கிரேவிஸ்க்கு சோம்பு தூள் சேர்ப்பேன். அதுதான் வாசனை கொடுக்கும். அப்புறம் இதில் ஒரு 5-6 பூண்டை தோல் உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். காரக்குழம்பு, அதுவும் கத்திரிக்காய் போட்டு வைக்கிற குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு சோம்பு போட்டு குழம்பு வச்சு பாருங்கள். குழம்பு அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஃப்ளேவரே எல்லாரையும் சாப்பிட வைக்கும். ஸோ இந்த பூண்டை நல்லா அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாதிரி வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், இதில் இப்போது 2 பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா பொரியாது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயும் நல்லா அந்த எண்ணெயில் வெடித்து நல்லா அந்த காரம்லாம் மட்டுப்பட்டுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு கிரேவிக்கு ஒரு மாதிரி நம்ம வெங்காயம் கட் பண்ணணும். வெங்காயம் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சமையலோட டேஸ்ட்டே சொல்லணுங்க. ஏன்னா நீளமாக அரிஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், பொடியாக அரிஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலர் ஏனோ தானோன்னு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, வெங்காயம் சின்னதாக பெருசாக மிக்சடாக கட் பண்ணோம் அப்படின்னா சின்னதாக இருக்கிறது ரொம்ப வெந்துடும், பெருசாக இருக்கிறது சரியாக வேகாது. அப்போ நமக்கு நிறைய வெங்காயம் சேர்த்தா கூட டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் எப்போவுமே ஒரே மாதிரியாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு சில கிரேவிக்கு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. நமக்கு இந்த அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். ரொம்ப அப்படியே ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற தக்காளிங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேகவே மாட்டேங்குது. பேசாமல் அதை அரைச்சியே ஊற்றிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது தக்காளி. கிராமத்தில் நல்ல நாட்டு தக்காளின்னு கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி நம்ம அரிஞ்சு உள்ளே போடும்பொழுதே நல்ல பேஸ்ட் ஆயிரும். இப்போ இருக்கிற நம்ம இந்த யூஸ் பண்ணுற தக்காளிங்க அந்த மாதிரி இருக்கிறதில்ல. அதனால் நம்ம ரொம்ப டைம் எடுத்து இதை குக் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ஓரளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கிது. ஸோ இப்போ தக்காளி வேக இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். நான் ஏற்கனவே சுண்டல்லையும் உப்பு போட்டு தான் அவிக்கிறேன். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிச்சு விட்ட மாதிரி இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு குக்காகி வரும் நமக்கு. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளை எப்போவுமே நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல கலராக இருக்கும் கிரேவி. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் சேர்த்து கலந்துக்கோங்க. சிலர் குழம்பு கூட்டும் பொழுது புளியிலேயே சேர்ப்பாங்க.
அந்த மாதிரி செய்கிறதும் ட்ரெடிஷன் தான். ஆனால் இப்படி எண்ணெயில் சேர்த்து போட்டு பாருங்கள், நல்லா கலராக பார்க்கவும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொரோனா டைமில் நமக்கு இப்போ மஞ்சத்தூள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு தேவையான அளவு எதிர்ப்பு சக்தி வந்து மஞ்சள்லேருந்து நமக்கு கிடைக்கும். குர்குமைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு சத்து நமக்கு மஞ்சள்லேருந்து தான் கிடைக்கிது. ஸோ மஞ்சள் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. மசிஞ்சு நம்ம போட்டும்போது எப்படி இருந்ததோ அதை விட நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு தண்ணி வடிச்சிருக்கிற சுண்டலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அந்த தண்ணி என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சுண்டலை மட்டும் வந்துட்டு இதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். முளை கட்டாமல் கூட நம்ம இந்த பயிரை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் முளை கட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பயிர் வந்து 2 பயிருக்கு சமமாயிருது. ஏன்னா இன்னொரு முளை வந்துடுது இல்லையா அதில். ஸோ அதில் வந்து டபுள் டைம் வந்துட்டு ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டி அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த சுண்டலை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணியெலாம் இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயும் இந்த சுண்டலோடு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்து விட்டுருங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதங்கிச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு 2-3 நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலே பெரட்டி எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த கத்திரிக்காயோட மேல் தோல் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், குழம்பு மிளகாத்தூள். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி நான் செய்கிறேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிளகாத்தூளையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். எண்ணெயில் சேர்த்து இந்த மிளகா பொடி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு தான் இப்போ நான் புளி தண்ணி கரைச்சிருக்கேன். ஒரு கோழி குண்டு அளவு சைஸ் புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணியில் கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸஸ்க்கு வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வேணுன்றதுக்காக நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குழம்பு கொதி பிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். பாருங்கள், நல்லா கொதி பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஆவி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கத்திரிக்காயெலாம் நல்லா வேகிற அளவுக்கு வந்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டலும் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் இதுக்கு டைம் கொடுப்போம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காயும் வந்து ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் குழம்பு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே எண்ணெய் கட்டி குழம்பு வந்து நம்ம ஊற்றின தண்ணியை விட நல்லாவே வந்து சுண்டி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துருக்கேங்க. எனக்கு தேங்காய் பால் ஊற்ற பிடிக்காது. நீங்கள் தேங்காய் பால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க, அது நம்மளோட விருப்பம் தான். இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதில் கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கொத்தமல்லி சேர்க்கும் போதே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.